வெல்கம் பேக் ஃபியூச்சர் மெடிக்கோஸ். இன்னைக்கு ஒரு சப்ஸ்கிரைபர் ஒரு கேள்வி கேட்டிருந்தாரு. சார், நீட் என்ட்ரன்ஸ் எக்ஸாமுக்கு ஓபிசி கிரீமி லேயர் சர்டிஃபிகேட் அவசியமா, கண்டிப்பா நான் அதை ப்ரொடியூஸ் பண்ணணுமா அப்படின்னு கேட்டிருந்தாரு. முதல்ல நம்ம புரிஞ்சிக்க வேண்டியது, ஓபிசி கிரீமி லேயர்னு அப்படி ஒரு கேட்டகரி கிடையாது. அதனால ஓபிசி கிரீமி லேயர்னு நம்ம சர்டிஃபிகேட்டும் வாங்க முடியாது. ஸோ என்ன கேட்டகரி இருக்கு? ஓபிசி நான் கிரீமி லேயர் தான் இருக்கு. ஓபிசி கிரீமி லேயர் கிடையாது, ஓபிசி நான் கிரீமி லேயர். ஒருவேளை நீங்க நான் கிரீமி லேயர்ல வரலன்னா நீங்க ஆட்டோமேட்டிக்கா ஜெனரல் கேட்டகரி போயிருவீங்க. நடுவுல ஓபிசி கிரீமி லேயர்னு ஒண்ணு கிடையாது. அதாவது ஓபிசி என்சிஎல், ஓபிசி சிஎல், அப்புறம் ஜெனரல் கேட்டகரி கிடையாது. ஓபிசி என்சிஎல், அந்த என்சிஎல்ல நீங்க வரலனாலே ஆட்டோமேட்டிக்கா நீங்க ஜெனரல் கேட்டகரி தான். ஸோ ஃபர்ஸ்ட் நீங்க தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் நீங்க பிசி, பிசிஎம், எம்பிசி இந்த 3 கேட்டகரியில இருக்கிறவங்க நீங்க ஓபிசி நான் கிரீமி லேயருக்கு எலிஜிபிளான்னு செக் பண்ணுங்க. நான் கிரீமி லேயர்ல நீங்க வரீங்களான்னு செக் பண்ணுங்க. நான் கிரீமி லேயருக்கு என்ன கிரைட்டீரியான்னு பாத்தீங்கன்னா, உங்களுடைய ஆனுவல் இன்கம், வருஷ வருமானம், இதுல சேலரி எக்ஸ்க்ளூடட். சேலரி இல்லாம உங்களுக்கு வரக்கூடிய இன்கம் 8 லட்சத்துக்குள்ளார இருந்தா நீங்க நான் கிரீமி லேயர். சேலரி அண்ட் அக்ரிகல்ச்சரல் இன்கம் ரெண்டும் எக்ஸம்டட். இது போக மீதி வர வருமானம் 8 லட்சத்துக்குள்ளார இருந்தது உங்களுடைய ஃபேமிலி இன்கம்னா, தென் யூ ஆர் எலிஜிபிள் ஃபார் நான் கிரீமி லேயர். ஓகே, அஃப்கோர்ஸ் இது ரொம்ப ஷார்ட்டா நான் சொல்லியிருக்கேன். நாட் டு கோ இன்டு ஃபர்தர் டீடைல்ஸ். நீங்க கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸ்னா தெர் ஆர் அதர் ரெக்வயர்மெண்ட்ஸ். ஸோ ஃபர்ஸ்ட் நீங்க செக் பண்ண வேண்டியது பிசி, பிசிஎம், எம்பிசி இந்த 3 கேட்டகரியில இருந்தீங்கன்னா நான் கிரீமி லேயர்ல வரீங்களான்னு செக் பண்ணுங்க. வந்தீங்கன்னா இப்பயே தயவு செஞ்சு ஓபிசி என்சிஎல் சர்டிபிகேட்டுக்கு அப்ளை பண்ணிருங்க. நார்மலா மார்ச்சோட அந்த எக்ஸ்பைரி ஆயிடும், பட் பரவாயில்ல, இப்பயே வாங்கிடுங்க. வாங்குறதுல என்ன அட்வான்டேஜ்னா, நீங்க நீட் எக்ஸாம் அப்ளை பண்ணும்போது உங்களுக்கு கான்ஃபிடென்ட்டா தெரியும் நீங்க ஓபிசி என்சிஎல்லா இல்ல ஜெனரல் கேட்டகரியில அப்ளை பண்ணணுமான்னு கிளியரா தெரிஞ்சிடும். ஒருவேளை நீங்க இல்ல சார் நான் இப்ப சர்டிபிகேட் வாங்கல, நான் ஏப்ரலுக்கு அப்புறம் வாங்கிக்கிறேன் அப்படின்னு நீங்க முடிவு பண்றீங்கன்னு வச்சுப்போம். முடிவு பண்ணிட்டு நீங்க நீட் அப்ளிகேஷன்ல ஓபிசி என்சிஎல்னு செலக்ட் பண்ணிட்டீங்க, பட் அதுக்கு பிறகு உங்களால சர்டிபிகேட் வாங்க முடியல. உங்களுக்கு நீங்க தாசில்தார்ட்ட போய் அப்ளை பண்றீங்க, அவர் ரிஜெக்ட் பண்ணிடுறாரு. ஸோ ஓபிசி என்சிஎல் எனக்கு குவாலிஃபை ஆகல சார், நவ் ஐ வாண்ட் டு பி ஜெனரல் கேட்டகரினா சில சமயங்கள் அதுல சிக்கல் வரும். ஸோ பெட்டர் இப்பயே அப்ளை பண்ணுங்க. ஓபிசி என்சிஎல்லுக்கு ஆன்லைன் அப்ளிகேஷன் தான் ரொம்ப ஈஸி, அல்லது பக்கத்துல இருக்க இ-சேவை மையத்துல போய் அப்ளை பண்ணி கேட்டு பாருங்க. ஸோ ஒரு 2 வாரத்துல அந்த இது அப்ரூவ் ஆகி உங்களுக்கு வந்துடும். ஸோ அப்படி கிடைச்சிருச்சுன்னா சந்தோஷம். கிடைச்சிருச்சுன்னா ஓபிசி என்சிஎல் கேட்டகரியில நீட் எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணுங்க. அப்படி இல்லையா ரொம்ப கவலையெல்லாம் படாதீங்க. ஓபிசி என்சிஎல் கிடைக்கலன்றதுனால பெரிய நஷ்டமெல்லாம் ஒன்றும் கிடையாது. ஜெனரல் கேட்டகரியிலேயே நீங்க அப்ளை பண்ணலாம். ஸோ இந்த ஓபிசி என்சிஎல் கேட்டகரி சர்டிபிகேட் இருந்தா என்ன அட்வான்டேஜ்னு சொல்லிடுறேன். 2 பேருக்கு அதுல எனக்கு தெரிஞ்ச அட்வான்டேஜ் இருக்கு. ஒரு கேட்டகரி நல்ல மார்க் வாங்குறவங்க, 650 மார்க் 650க்கு மேல இருக்கிறவங்க, ஒரு நல்ல காலேஜ் தமிழ்நாட்டை தாண்டி போய் படிக்கணும்னு நினைக்கிறாங்க. சே ஃபார் எக்ஸாம்பிள் எய்ம்ஸ் டெல்லியில படிக்கணும், ஜிப்மர் பாண்டிச்சேரியில படிக்கணும், அல்லது எய்ம்ஸ் நாக்பூர், அல்லது எய்ம்ஸ் புவனேஸ்வர், இந்த மாதிரி தமிழ்நாட்டுக்கு வெளியில ஆல் இண்டியா கவுன்சிலிங் மூலமா நல்ல காலேஜஸ்ல படிக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு இது ஒரு அட்வான்டேஜ். ஓபிசி என்சிஎல் சர்டிபிகேட் இருந்ததுன்னா நிச்சயமா அந்த எய்ம்ஸ்லயோ ஜிப்மர்லயோ நீங்க போகணும்னு நினைக்கும் போது ஒரு சின்ன அட்வான்டேஜ் இருக்கு. ஸோ 650க்கு மேல வாங்குறவங்களுக்கு ஒரு அட்வான்டேஜ் இருக்கு. அதே மாதிரி someone who is scoring very less, சார் நான் பாஸ் ஆவனா இல்லையானே எனக்கு தெரியல சார், நான் இப்போதைக்கு ஒரு 150ல இருந்து 200 மார்க் தான் சார் வாங்கிட்டு இருக்கேன், ஃபெயில் ஆயிட்டேன்னா என்ன பண்றதுன்றவங்க உங்களுக்கும் ஓபிசி என்சிஎல் யூஸ் ஆகும். ஏன்னா இப்ப சே ஃபார் எக்ஸாம்பிள் ஜெனரல் கேட்டகரிக்கு பாஸ் மார்க் 150னா ஓபிசி என்சிஎல் கேட்டகரிக்கு பாஸ் மார்க் 125, 130 அந்த மாதிரி தான் இருக்கும். ஒரு 20-25 மார்க் டிஃபரன்சஸ் வந்துடும். ஸோ நீங்க பாஸ் பண்றதே ஸ்ட்ரகிளா இருக்கு, டவுட்டா இருக்குன்னா ஓபிசி என்சிஎல் யூஸ் ஆகும். ஸோ 2 கேட்டகரிக்கு தான். ஒன்னு பாஸ் ஆவானே தெரியல அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு யூஸ் ஆகும். இன்னொன்னு டாப் ரேங்கர்ஸ், வெரி ஹை டாப் ரேங்கர்ஸ் 650 பிளஸ் வாங்குறவங்களுக்கு யூஸ் ஆகும். இந்த நடுவுல இருக்கிறீங்க நீங்க, ஒரு 200 மார்க்ல இருந்து நான் 600 மார்க்குள்ளார வாங்குவேன் சார்னா உங்களுக்கு ஓபிசி என்சிஎல் ஒரு யூஸும் கிடையாது. ஸோ டோன்ட் வேஸ்ட் யுவர் டைம். கிடைக்குதுன்னா வாங்கிக்கங்க, அதுக்காக மனசை போட்டு உடைச்சிக்காதீங்க. இந்த 200ல இருந்து 600 எடுக்கிறவங்க தாராளமா உங்களுக்கு தமிழ்நாட்டுக்குள்ளாரையே சீட்டு கிடைக்கும். ஸோ தமிழ்நாட்டுல நீங்க அப்ளை பண்ணும்போது இந்த ஓபிசி என்சிஎல் சர்டிபிகேட் அவசியம் இல்லை. சார் நான் ஓபிசி என்சிஎல் சர்டிபிகேட் வாங்கலன்னா தமிழ்நாட்டில் ரிசர்வேஷன் கிடைக்காதான்னா தமிழ்நாட்டில் ரிசர்வேஷன் கிடைக்கும். தமிழ்நாட்டில்
நீங்க பிசி சர்டிபிகேட்டோ பிசிஎம் சர்டிபிகேட்டோ எம்பிசி சர்டிபிகேட்டோ ப்ரொடியூஸ் பண்ணி நீங்க ரிசர்வேஷன் வாங்கிக்கலாம். ஆனா ஆல் இண்டியா கவுன்சிலிங் போகும்போது தான் அந்த ஓபிசி என்சிஎல் தேவைப்படுது. ஸோ ஒருவேளை நான் ஆல் இண்டியா கவுன்சிலிங் போக போறது இல்லை சார், நான் தமிழ்நாட்டுக்குள்ளார தான் சார் படிக்கணும்னு நினைக்கிறேன், சார் என்னோட மார்க் ஒரு 500 to 550 தான் சார் வரும் அப்படின்னா நீங்க பெருசா ஒரி பண்ண வேண்டியதுல ஓபிசி என்சிஎல் பத்தி. முயற்சி பண்ணுங்க, கிடைச்சதுன்னா வாங்கி அப்ளை பண்ணுங்க, கிடைக்கலன்னா மண்டையை உடைச்சிக்காதீங்க. கிடைக்கலன்னா தயவு செஞ்சு நீட் அப்ளிகேஷன்ல ஜெனரல் கேட்டகரி சூஸ் பண்ணுங்க. அங்க போயிட்டு ஓபிசி என்சிஎல்னு சூஸ் பண்ணிட்டு அப்புறமா நீங்க அட்மிஷன் போகும்போது உங்களால ப்ரொடியூஸ் பண்ண முடியலன்னா காலேஜஸ் வந்து மே ரிஜெக்ட் யுவர் அட்மிஷன். ஸோ இதை மைண்ட்ல வச்சுக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி யூ ஃபாலோ த ப்ரொசீஜர். I hope I have answered the question. There is nothing like OBC creamy layer. There is only OBC non-creamy layer. நீங்க சர்டிபிகேட் வாங்குறதா இருந்தா OBC NCL தான் வாங்கணும். அப்படி OBC NCL கிடைக்கலன்னா நீங்க ஒரி பண்ண வேணாம். உங்களுடைய நார்மல் பிசி பிசிஎம் எம்பிசி அந்த சர்டிபிகேட்டை கையில வச்சுக்கோங்க போதும். நீட் எக்ஸாம்ல ஜெனரல் கேண்டிடேட்டா அப்ளை பண்ணுங்க. இதுக்கு மேல ஏதாவது டவுட் இருந்ததுன்னா ப்ளீஸ் ஆஸ்க் மீ இன் த கமெண்ட்ஸ். ஐ வில் ட்ரை டு கிளாரிஃபை. தேங்க்யூ. பை பை.